ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் தேவன் நம்மோடு பேசும்படியாக சில தேவ வார்த்தைகளை தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 18 இவ்வாறாக வாசிக்கிறோம். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கடைசியாக சொன்ன இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைந்த இந்த வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், ஒரு சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். விசுவாசிக்கிறவர்கள் யார் அவருக்கு விசுவாசிக்கிறாங்களோ, யார் கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டப்பட்டு வேறு கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில போராட்டங்கள் விசேஷமா சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தால் சேதப்படுத்தாது என்ற அதிகாரத்தோடு தேவன் சில அதிகாரிகள் கொடுக்கிறார். சில அற்புதமான வசனங்களை கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொடுங்க தேவச்சனமே. அந்த சரீரத்துல அந்த விஷம் ஏறவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் மெலித்தா தீவிலே அவர் போய் இருக்கும் பொழுது விறகுகளை அள்ளி போடும் பொழுது ஒரு சர்ப்பம் விரியன் அவனுடைய கையை கவிக்கொண்டது என்று வேதம் வாசி. அப்பொழுது அவனை சபித்தார்கள் எல்லாரும். இவன் சபிக்கப்பட்டவன், சமுத்திரத்திலும் தப்பி வந்து பலியானது இவனை சும்மா விடவில்லை என்று சொல்லி பேசிக் கொண்டார்கள் ஊர் மக்கள். நெடுநேரம் வீக்கங்கண்டு அல்லது சடிதியா சாவான் பார்த்தார்கள், எதுவுமே நடக்கவில்லை. மாறாக அவனை சொல்லிக்கொண்ட இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த வார்த்தை அங்கு நிறைவேறினது. இதை கேட்டுக்கொண்டு தேவஜன், அந்த சர்ப்பத்தின் விஷம் ஏன் ஏறவில்லை பவுல் அப்போஸ்தலன் கையில்? அவருடைய உடம்புல கிறிஸ்துவின் சரீரமாய் மாறினது. ஹல்லேலூயா. சாதாரண உடம்பு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் மரித்து கிறிஸ்துக்குள் மரித்து, நீ நான் அல்ல, கிறிஸ்துவே நீ பிழைத்து இருக்கிறான் என்று சொல்லத்தக்கதாக அவர் பிழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அல்ல, இது அவருடைய வாழ்க்கை, அவருடைய சரீரம். அவர் நமக்குள் பிழைக்க பிழைக்க பிழைக்க. தேங்க்யூ லார்ட். அவர் பிழைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பிழைத்திருக்கிறபடியா நாமும் பிழைக்கிறோம். அந்த சரீரத்துல அந்த விஷம் ஏறவில்லை, ஒரு மகிமை சரீரமாய் மாறினது. தேங்க்யூ லார்ட். இந்த காலை வேளையில விசுவாசிய தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமம் உன் சரீரத்துக்கிற விஷம், சுகராகிய விஷம், உப்பு சத்தாகிய விஷம், இரத்தத்துல கலந்துக்கிற விஷங்களை என் தேவன் சுத்தமாக்குவாராக. என் தேவன் சரீரத்துல இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்துல பலவீனங்கள் நீங்கி போவதா. இயேசுவின் இரத்தத்தினாலே, அவருடைய கல்வாரி நாமத்தினாலே உங்கள் சரீரத்துக்கு பலவீனங்கள் நோய்கள் வெளியேறுவதாக. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் இந்நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார். நவமான பாஷைகளை பேர் வியாதியஸ்தமை கைகளை வைப்பார்கள், சொஸ்தமாவார்கள். ஒரு சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் ஷல் ஃபாலோ. இந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்ல அற்புத அடையாளங்கள் அவர்களை பின்பற்றும் என்று இங்கிலீஷ்ல போட்டு. யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு. கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவருக்குள் மேற்கொண்டவர், அவரை அறிந்திருக்கிறவர். தேங்க்யூ லார்ட். அவரை விசுவாசித்துக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் விசுவாசித்துக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர், நான் அறிந்திருக்கிற இயேசு யாருன்னு எனக்கு தெரியும். பர்சனலா கர்த்தரோட ஐக்கியத்துல வாங்க. தனிப்பட்ட ஐக்கியத்தை கர்த்தருக்குள்ள வைங்க. அவரோட இடைப்பட ஆரம்பிங்க. தனித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அவரோட உடன்படிக்கை பண்ணுங்க. அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அனுபவிங்க. வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற நன்மைகளை அனுபவிங்க. தேங்க்யூ லார்ட். அவர் உங்களுக்காகவே தம்முடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறார், தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் எந்த தரித்திரமாய் மாறினார். ஏன்? நாம் தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம் எல்லா விதத்திலையும் இம்மைக்கும் மறுமைக்கும் மொத்தமாக தம்மையே விளக்கறையை கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில தேங்க்யூ லார்ட். உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் சரி, உங்கள் சரீரத்தில் இந்த பலவீனங்கள் நீங்கி போவதாக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ரஹாபா தீரேமா ஹந்துரோ ஷாகாதா ரிகா தலரா. Thank you Jesus. Glorious Father. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போவதாக. எந்த விஷமும் ஏறாது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, சுகராகிய விஷம், பிளட் பிரஷர் ஆகிய விஷம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உப்பு சத்தாகிய
எல்லா சரீரத்துல பலவீனங்கள், நோய், அந்த ரத்தத்துல கலக்கிற விஷங்கள் இயேசு ரத்தத்தினால சுட்டரிக்கப்பட்டு போனோம். கடிந்து கொள்வரே இயேசுவின் நாமத்தை நீங்கி போவாது. காலை வேளையில தேவ பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேங்க்யூ ஜீஸ். பிரேக் இயேசுவின் நாமத்தை உடைக்கிறேன், கட்டுகளை உடைக்கிறேன், சரத்துக்கு பலவீனங்களை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தை. சாப கட்டுகள், வியாதியின் கட்டுகளை உடைக்கிறோம். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் ரத்தம் கல்வாரி நாமத்துல உடைக்கிறோம். உச்சந்தலையில் உள்ளங்கால் வைக்கும் ரத்தம் பாயட்டும், விடுதலையாகட்டும். ஆண்டவரே நல்ல கைகால் சொல்லி சர்வத்தை உள்ளக்க இருக்கிற அவைகளுக்கு ஜெபிக்கும், அவைகளை காப்பாற்றுவீர்கள். செயலிழந்துகிட்டு இருக்கிற செயலற்ற நிலைமையில் இருக்கிற சரீரங்களை இயேசுவின் நாமத்தில் உயிர் பெறுவதாக ஜெபிக்கிறேன். எல்லா ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு ஆர்கன்ஸையும், ஹியூமன் ஆர்கன்ஸ், சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரேக் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால் சுகம், பலன், ஆரோக்கியம், கிருபையால் நிரப்பும். அற்புதங்கள் அடையாளங்களாக நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். கிறிஸ்துவை தரித்து கொள்ளட்டும். கிறிஸ்துவின் அபிஷேகம், கிறிஸ்து உங்களுக்குள் பலன் கொள்வாராக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. நீ நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்து விசுவாசத்தை வாழ உதவி செய்ய ஆசீர்வதிங்க. அற்புத அடையாளங்கள் பெருகட்டும். ஊழியங்களிலும், விசுவாச பிள்ளைகளிலும், குடும்பங்களிலும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.